தேவை செய்திக்காய் நம் தலைகளையும் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தோட சமூகத்தில் வருகிறேன். நல்ல மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஒன்று கூட்டினுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையில் பிரியப்பட்ட தேவன் தாமே சத்திய வார்த்தையினால் எங்களோட கூட இடைப்படுவீராக. சத்திய ஆவியானவரை தொடர்ந்து நீங்கள் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. பேச என்ன கேட்கிறீர்களோ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வந்திருக்கும் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர் என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு நாம் இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்தில் காலடி வைத்திருக்கிற நாம் பல கலக்கங்கள் நமக்கு இருந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நம் மனிதர்கள் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே பல கேள்விகள், பல குழப்பங்கள், பல எதிர்பார்ப்புகள், பல தேவைகளோடு நாம் இந்த ஆண்டை துவங்கியிருப்போம். எல்லா மனிதருக்கும் அது உண்டு. இதன் மத்தியில் தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு நம்முடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஒருவேளை கடந்த ஆண்டிலே பல யுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். தேவனோட துணையோடு கூட நீங்கள் அந்த யுத்தங்களை கடந்திருக்கலாம். ஒருவேளை பல போராட்டங்களில் நீங்கள் தோல்வியுற்றவர்களைப் போல நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவனுக்கு என்றைக்கும் தோல்வி என்பதே கிடையவே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் தான் அதை தோல்வியை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் தவறாக. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள் என்று. பரிசுத்த வேதாகமம் ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியும் வல்லமையும் நிறைந்த வார்த்தை, பேசுகிற வார்த்தை, சம்பாஷிக்கிற வார்த்தை. அவ்வளவு ஏன், வார்த்தையே தேவனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள் என்று. குறிப்பாக கிருபையின் காலத்தில் வாழ்கிற, புதிய ஏற்பாட்டின் கீழாக வாழ்கிற நம்மை குறித்ததான நமக்கு உகந்த வார்த்தை தான் அந்த வாக்குத்தத்தம், அந்த வசனம் என்னவென்றால், நீங்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு, கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் இது சொந்தமான வார்த்தை. நீங்கள் இதை இன்றைக்கு விசுவாசியுங்கள். என்ன, நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவன். எல்லாரும் சொல்லுவோம், நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவன். ஜெயம் பெற போகிறீங்க கிடையாது, ஜெயம் பெற்றவர்கள். ஒரு காரியத்தை நாம் சந்திக்கிறதற்கு முன்பாக அதற்கான விடை நமக்கு தெரிகிறது. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இனிமேதான் நான் போராட்டமே ஸ்டார்ட் பண்ண போறேன், இனிமேதான் என் போராட்டமே இருக்குது. ஆன்சர் என்ன தெரியுங்களா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதுதான் ஆன்சரே. அப்ப இந்த 2020 கடந்து 2021க்குள்ள காலடி வைத்திருக்கிற நாம் ஒன்றை தீவிரமாக விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆண்டில் நடக்க போகிற எல்லா போராட்டங்களிலும் நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவனாக இருக்கிறேன். நான் முற்றிலும் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இந்த போராட்டங்களை, பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை, பிரச்சனைகளை, கவலை, கஷ்டங்களை, சோதனைகளை நான் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஜெயித்து விட்டு நான் ஜெயம் பெற்றவன். இந்த ஒரு விசுவாசத்தோட இந்த வருடத்தை நீங்க துவங்குங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் தோற்றிருக்கலாம், பல தோல்வியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒன்றை நம்புங்க, நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்கிறதுனால் நீங்கள் தோல்வி ஒப்புக்கொள்ள போகிறீர்களா? வேதவசனம் உங்களை குறித்து முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள் என்கிறதுனால நீங்கள் ஜெயித்தவர்கள் என்று சொல்ல போகிறீர்களா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் தோற்றதனால் நான் தோற்றவன், நான் ஒரு தோல்வியை சந்தித்தவன் என்று சொல்ல போகிறீர்களா? வேதவசனம் உங்களை குறித்து நான் ஜெயித்தவன், முற்றிலும் ஜெயம் பெற்றவன் என்கிறதுனால் நான் ஜெயித்தவன் என்று சொல்ல போகிறீர்களா? எதை சொல்ல போகிறீர்கள்? கர்த்தர் உங்களிடமே அதை வைத்து விடுகிறார். மரணத்தின் ஜீவனை உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தோல்வி உங்கள் சூழ்நிலையில் இருக்கிறது, உண்மையாக இருக்கலாமா? அதே சமயம் சத்தியம் என்ன, நீங்கள் ஜெயித்தவர்கள். எதில் நீங்கள் மிக மோசமாக நீங்கள் உணர்கிறீர்கள்? கடன் பிரச்சனையிலா, இல்ல வியாதியிலா, சொந்த அலுவல் விஷயத்திலா, சொந்த வாழ்க்கை காரியத்திலா, ஊழியத்திலா, தரிசனத்திலா, அல்லது நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு லட்சியத்தை வைத்து நீங்கள் ஓடுகிற அந்த ஓட்டத்திலா,
எதில் நீங்கள் தோல்வி பெற்றவர்களாக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை அதையே யோசிச்சுன்னு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்படி கவலையோடு கண்ணீரோடு உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் தோற்றவர்கள் கிடையாது. வேத வசனம் உங்களை ஜெயித்தவர்கள் என்றதுனால நீங்கள் ஜெயித்தவர்கள். அதை முதல்ல விசுவாசிங்க. சரி, இன்னும் நாம் ஜெயித்தவர்கள் என்கிற குறித்து இன்னும் நாம் பார்க்கலாம். ஏன்னா எதிர்காலம் நமக்கு உண்டு. இன்னும் நாம் எவ்வளோ வாழ்க்கையை வாழ வேண்டி உண்டு. பொல்லாங்கான உலகத்தில் வாழ்கிறோம். பிரசங்கில் சொல்லப்படுகிறது, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்பும் உனக்கு பிரியமல்ல என்று சொல்ல அந்த நாட்கள் வராததுக்கு முன்பும் உன் சிருஷ்டிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தீங்கு நாட்கள் என்று ஒன்று உண்டு. எனக்கு பிரியமல்ல என்று சொல்லக்கூடிய காலங்கள் நிச்சயமாக உண்டு. அந்த காலத்திலெல்லாம் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படி நாம் போராட வேண்டும்? வேத வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. பவுல் கூட சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்ற? உங்களுக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6 சொல்லப்படுகிறது, உங்களுக்கு போராட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் அதே சமயம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்தீர்கள்? ஏன் தெரியுங்களா தோல்வி? 2020 அநேகருக்கு தோல்வி தோல்வி தோல்வின்னு சொல்கிறாங்க. நான் பிஸ்னஸில் டவுன் ஆகிட்டேன், நான் எல்லாத்துலேயும் நான் டவுன் ஆகிட்டேன், என் வேலை போச்சு, என் சூழ்நிலை போச்சு, என் குடும்பத்தில் பல மாற்றங்கள் உண்டாயிடுச்சு, எவ்வளோ கஷ்டம். ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு ரீசன் தான். என்ன ரீசன் தெரியுங்களா? சுயபலத்தினால் நாம் ஓடினோம், சுயபலத்தினால் சிந்தித்தோம், சுயபலத்தினால் நாம் வேலை செய்தோம், சுயபலத்தையே அதையே நாம் யோசித்தோம். உங்களுக்கு என்று ஒரு தேவன் உண்டு என்றும், அவர் தான் உங்களை படைத்தார் என்றும், அவர் தான் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்றும், முழுக்க முழுக்க 100% உங்கள் தேவைகளை சந்திக்கிறது அவர் தான் என்றும் நாம் விசுவாசிக்க தவறிவிட்டோம். இந்த ஆண்டில் நீங்கள் அதை விசுவாசிங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் எளிமையாக சொல்லுகிறேன், இனி வர நாட்கள் முழுவதும் நீங்கள் போராடினது போதும். நீங்க யோசிச்சு கவலைப்பட்டது போதும். எப்படி நான் நடத்த போறேன், எப்படி நான் காலத்தை கழிக்க போறேன், கவலையே படாதீங்க. நீங்கள் போராட போகிற போராட்டத்தில் கர்த்தர் உங்களுக்காக போராட போகிறார். இதை விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே வேணாம். உங்கள் போராட்டங்களிலே கர்த்தர் உங்களுக்காக போராட போகிறார், யுத்தம் பண்ண போகிறார். கடந்த சரித்திரத்தில் நீங்கள் பாருங்கள், வேத சரித்திரம் முழுவதுமாக பாருங்கள். எந்த போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் போராடினாரோ, எந்த யுத்தம் எல்லாம் கர்த்தர் செய்தாரோ, அந்த யுத்தத்தெல்லாம் மாபெரும் வெற்றி இஸ்ரவேலருக்கு உண்டானது. ஒரு சில குறிப்புகளை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், வேதாகமத்தை பின்னோக்கி பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த யுத்தத்தை எல்லாம் தேவன் களமிறங்கி செய்தாரோ, ஒரு யுத்தத்திலும் இஸ்ரவேலருக்கு தோல்வி கிடையாது, மனமுடிவு கிடையாது, வெற்றி, ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், கொண்டாட்டம் தான் உண்டானது. உங்க வாழ்க்கையில யார் போராடி கொண்டிருக்கிறது? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு மன உடைச்சல் இருந்திருக்கும், இன்று நீங்க எவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது நீங்க சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீங்களா? காரணம் என்ன? நீங்க போராடுறீங்க. நீங்க போராடுறதை நிறுத்திட்டு மகா பெரிய தேவன் உங்க போராட்ட களத்தில் இறக்கி விடுங்க. அவரு யுத்தம் பண்ணார்னா தோல்வி என்கிறது கிடையவே கிடையாது. தேவன் தோற்று போவாரா? தேவனுக்கு தோல்வி உண்டா? கிடையவே கிடையாது. 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம், 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம், ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 14:1. அபியா தன் பிதாக்களோடு நித்திரடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது. அபியா என்கிற ராஜா மரித்த பின்பாரு அவனுடைய குமாரனாகிய ஆசா என்னும் ராஜா பட்டத்துக்கு வருகிறான். அவனுடைய நாட்களிலே 10 வருஷம் தேசம் எப்படி இருந்ததா? அமெரிக்கா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாபெரும் போர் உண்டாகுது, யுத்தம் உண்டாகுது, போராட்டம் உண்டாகுது. எப்பயுமே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அமெரிக்கா தான் இருக்குன்றத கொஞ்சம் நல்ல தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க.
இவனுக்கு 10 வருஷம் அமெரிக்கா இருந்தது. சில பேருக்கு 10 நிமிஷம் கூட அமெரிக்கா இருக்க முடியல, 10 நாள் கூட அமெரிக்கா இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? அதுதான் சொல்கிறேன், போராட்டம் நிறைந்த உலகம். ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. நீங்கள் நம்ம போராடுகிற போராட்டம் ஒரு போராட்டமே இல்லை. இன்னும் எவ்வளவோ சந்திக்க வேண்டியது இருக்குது. சும்மா சாதாரணமாக மேலோட்டமாக தான் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். ஊழிய காலத்தில் எவ்வளோ ஊழியக்காரனோட ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது நம்மளாம் வந்து ஒரு 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 எப்படி ஒரு மண்ணளவு கூட நம்மளாம் கிடையவே கிடையாது. இந்த ஆசா என்கிற ராஜா பட்டத்துக்கு வருகிறான். 10 வருஷம் அமெரிக்கா இருந்தது. உடனே எத்தியோப்பியா ராஜா இவனை முற்றுகை போடுறான். பயங்கர பலத்தோடு கூட இவனை சூழ்ந்து வரான். அதில் இந்த ஆசா ராஜா என்ன செய்கிறார் என்றால், அதை வாசிக்கலாம். 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 9வது வசனம். அந்த ஆசாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மராசேவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். 10 லட்சம் பேர். எத்தனை பேருங்க? 10. இவங்க சொற்பமானவர்கள் தான். ஆசா கூட இருக்கிற கூட்டம் ரொம்ப சொற்பமானவங்க தான். ஆனால் எதிராளி 10 லட்சம் பேர், 300 ரதங்கள். 10 லட்சம் பேர், எத்தனை ரதம்? 300 ரதம், மாபெரும் சேனையோட கூட. இப்போ ஆசா என்ன பண்ணிட்டாரு? களம் இறங்கி போயிட்டு பாளையத்தில் இறங்கி எதிர்கொண்டு நிற்கிறாங்க. அந்த பக்கம் அவங்க எத்தியோப்பிய ராஜா, இந்த பக்கம் ஆசாவுடைய சேனைகள் நிற்கிறாங்க. இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நேரத்தில் ஆசா செய்த ஒரு காரியத்தை பாருங்க. 11வது வசனம். ஆசா செய்த அற்புதமான காரியம். ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். இப்படி ஒரு ஜபத்தை கேட்டிருக்கவே முடியாது. தாவீது கூட ஜபம் பண்ணாரு. ஆனால் இந்த ஜபம் ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலாகுது. ஆசாவின் ஜபம் இது. யுத்த காலத்தில் நின்று ஜபம் பண்ணுறான். கிறிஸ்தவங்களுக்கு நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன ஒரு பாக்கியம் தெரியுங்களா? எந்த நேரத்தில் வேணால் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் தேவனிடத்தில் பேச முடியும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மளுக்கு ஒரு பதில் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கே இருக்க ஒரு பாக்கியம். ஆனால் இது கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதே கிடையாது. தலையில் அடிச்சுக்கிறாங்க, கவலைப்படுறாங்க, கண்ணீர் சிந்துறாங்க, மன ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, மனக்குழப்பு மனசஞ்சலம், போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க, அழுகுறாங்க. இதுதான் பண்ணுறாங்களா கண்டி? எந்த நேரத்திலும் என்னை காண்கிற ஒரு கண் உண்டு, எந்த நேரத்திலும் என்னை விசாரிக்க ஒரு கர்த்தர் உண்டு, எந்த நேரத்திலும் அவரை நோக்கி நம்ம பார்க்க முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலை அவர் நம்மளை விடுதலை ஆக்க முடியும் என்கிற அந்த உணர்வு இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு இதை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒன்றை மனதில் பதித்து வையுங்கள். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பதில் உண்டு. நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் தேவனிடத்தில் பேசலாம். கிறிஸ்தவர்களுக்கே உரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது. மற்றவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. அவங்களாம் திருவிழா டைம் தான் போக முடியும். கோயில் பூட்டிச்சுன்னா திரும்பி வந்துடலாம். நம்ம சர்ச்சு பூட்டிச்சுன்னா திரும்பி வரலாம், அந்த கதை கிடையாது. சர்ச்சுக்கு பைக்கில் வரும், சர்ச்சு பூட்டுதுன்னா பைக் மேலே அப்படி உட்காந்தே ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. காரில் இருந்துன்னா கார் உள்ள உட்காந்தே ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்குன்னு பைக்கில் கார்லேயே ஜெபம் பண்ணிட்டு சுற்றி இருக்கக்கூடாது. எங்கே வரணும்? சர்ச்சுக்கு வரணும். ஆனால் எந்த நேரத்திலும் உங்களுக்கு உதவி உண்டு. எப்பேற்பட்ட சூழ்நிலும் உங்களுக்கு ஒத்தாசை உண்டு. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இல்லை. ஆசா பாளையம் இறங்கிட்டாரு, அங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாரு. அவர் வீட்டில் இருந்தும் அவர் கிளம்பும் போது, அரண்மனையிலேருந்து கிளம்பும்போது ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அங்கே போய் எவ்வளோ கரெக்டான ஒரு ஜெபம். இங்கே என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்றால், ஃபர்ஸ்டே சூப்பராக ஆரம்பிக்குது. பலன் உள்ளமைக்காகலும் பலனற்றவர்களும் உதவிகள் செய்கிறது உமக்கு. அவர் சொல்கிறாரு, தேவனே, நான் பலம் உள்ளவனோ பலன் இல்லாதவனோ. அவன் 10 லட்சம் பேரோ, நான் 3 லட்சம் பேரோ,
அவன் எத்தனை பேரோ நான் எத்தனை பேரோ, அவன் பலம் உள்ளவனோ நான் பலனற்றவன் இல்லை, நான் பலம் உள்ள பலன் இல்லாதவனும், யாரா இருந்தா உதவி செய்யுது உமக்கு லேசான காரியம், அது மட்டும் எனக்கு தெரியும்ன்றாரு. ஜபம் கரெக்டா இருந்தா பதில் கரெக்டா இருக்கும். ஜபம் சரியா இருந்தா வெற்றி நிச்சயம் உண்டு. சொல்ற உதவி செய்து உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே, எனக்கு தெரியும் நான் பலனற்றணும், ஆனா ஒன்று எனக்கு தெரியும், நீங்க என்னால் எங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவை நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். என்ன பண்றது தெரியுங்களா? ஆசாப்பு அன்றைக்கு மோசே செய்த காரியத்தை செய்கிறார். யுத்தத்தில் வந்து நின்னாச்சு. நின்ன உடனே இவங்க ஃபேஸ் பண்ண போற இந்த யுத்தத்தை அப்படியே தூக்கி தேவன் கரத்தில் ஒப்படைக்கிறார். ஃபேஸ் பண்ண போறது யாரு? ஆசாபும் ஆசாபுடைய மக்களும் இஸ்ரவேலர்கள் தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. அந்த யுத்தத்தை தூக்கி அப்படியே தேவன் கையில, ஆண்டவரே உண்மை நம்பி நாங்க வந்திருக்கிறோம், உங்களுடைய நாமத்தினால ஃபேஸ் பண்ண போறோம். மனுஷன் உண்மை ஒரு நாளாவது எந்த இடத்துலனா மனுஷன் தேவனை மேற்கொண்டது உண்டா? அதெல்லாம் வேற புராணங்கள்ல இருக்கும். சாபம் வர்றது, கடவுளுக்கே சாபம் விடுவான், இல்லை இது நீ செஞ்சுதான் படத்தில் கூட பார்த்துருப்போம், நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் கூட வருது. ஆனால் நம்முடைய வேதத்தில் எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் மனிதன் தேவனை மேற்கொண்டதான ஒரு சரித்திர சம்பவம் கிடையவே கிடையாது, முடியவே முடியாது. எவனா ஒருத்தன் அப்படி சொன்னான்னா தேவன் டைரக்டாக கிளம்பிடுவார். வானளவு கோபுரம் கட்டினாங்க. என்ன கோபுரம்? பாபேல் கோபுரம். களமிறங்கினா தேவன், நான் என்ன பண்ணுறோன்னா எங்களால் முடியாதது எதுவும் இல்லைன்னு களமிறங்கினார் தேவன். பாஷை தாறுமாறாகினார், ஒன்றுமில்லமாகிட்டார். எல்லாம் செதறி ஓட்டாங்க அந்த பிளானே விட்டுட்டு. எகிப்து ராஜா சொல்கிறான், நான் தான் கடவுள், நான் தான் வணங்கணும். ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார், கடலில் கூட்டும் போயிட்டு. நேபுகாத்நேச்சார் எத்தனை பேர், ஒன்றுமே முடியாது. அதே போல தான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. உங்கள் போராட்டம், உங்கள் யுத்தம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு அது பெரிது, உங்களுக்கு பெரிதாய் உங்களுக்கு தோன்றுகிறதுனால் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். என்ன சொல்ற, ஆசா எப்படி அந்த காரியத்தை தூக்கி அப்படியே தேவன் கையில் சப்மிட் பண்ணானோ, நீங்க அப்படியே உங்க காரியத்துக்கு எடுத்து அப்படியே தேவன் கையில் சப்மிட் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை நான் தோற்று போனேன்னா அது உமக்கு அவ மகிமையை கொண்டு வர, நீ மகிமை உள்ள தேவன், நான் ஒவ்வொரு நாளும் உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். இந்த பிரச்சனையில் நான் தோற்று போனேன்னா இந்த பிரச்சனை உண்மை தோற்றடித்தது போல ஒரு காரியமாகிவிடும். ஆண்டவரே சரித்திரத்தில் அப்ப நடக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த காரியத்தை நான் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம் இல்லை, இந்த யுத்தம் உன்னுடைய யுத்தம், நீர் பார்த்துக்கொள்ளும் என்று நீங்கள் களம் இருக்க விடுங்க. நீங்கள் சும்மா இருங்கள். ஏன் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க கால்குலேட் பண்றீங்க? ஏன் நீங்க கணக்கு போட்டு உட்காந்து இருக்கீங்க? இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், அது எப்படி முடிக்க போறேன், இது எப்படி முடிக்க போறேன்? நீயா யோசிச்சனா அப்படிதான் யோசிப்பேன். இது எப்படி நடத்துவேன்? நீயா யோசிச்சனா அப்படிதான் நடத்துவேன். அப்படியே தூக்கி தேவன் கையில் ஒப்படைச்சிட்டேன். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமும் அவர் கொடுக்கிறது தான். இந்த ஒரு வசனம் தான் ஜபமே. அந்த ஒரே 11வது வசனம் தான் ஜபமே. 12வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள், தேவன் கிளம்பிங்கன்னா ஓடி தான் போகணும், வேற என்ன பண்ண? எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். 10 லட்சம் பேர் 300 ரதங்களை கொண்டு வந்தவன் ஓடி போகிறான். காரணம் என்ன? தேவன் களமிறங்கி விட்டார். தேவன் களமிறங்கினா ஓடி தான் போகணும். உன் பிரச்சனையில் தேவன் நீ களமிறங்கி விட்டுனா பிரச்சனை கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். அதுதான் சத்தியம். வேற என்ன பண்ணுறது? 11வது வசனத்துக்கும் 12வது வசனத்துக்கும் இடையில எதனா கான்வர்சேஷன் நடந்ததா? தேவன் எதனா ஆசா கிட்ட பேசினாரா? மோசே கிட்ட கூட பேசினாரு. என்ன பேசினாரு? துரிதப்படுத்தினார். என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு போ, அதை அடி பிளந்து சீக்கிரம் போ. இங்க எதுவுமே பேசல தேவன். ஏன்? சரியான ஒரு ஜபம், சரியான ஒரு விசுவாசம், சரியான நேரத்தில் சரியான ஜபம், சரியான விசுவாசம். தேவன் களம் இறங்கினார், பிரச்சனை பின்னிட்டு ஓடி போனது. அதே தான் சொல்லுகிறேன், சரியான ஜபங்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், சரியான மனப்பாங்கு உடையவர்களாக வாழுங்கள், சரியான விசுவாசத்தை உடையவர்களாக வாழுங்கள். நின்று ஜபம் பண்ணி இந்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, நிச்சயமாக வெற்றி காண்பீர்கள். எரேமியா 20வது அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 20:12 வசனம்.
ஆனாலும் ஆ ம் ஆ ஆ ஆ ம் என் காரியத்தை உம்மிடத்தில், இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மகனே, ஏன் சொன்னாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம நினைக்கிறத விட கர்த்தர் துடித்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உன் மனக்குழப்பத்தை நீக்கி உனக்கு சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, வெற்றியை கொடுக்க கர்த்தர் உனக்காக துடித்து கொண்டு இருக்கிறார். நம்ம தான் யோசிச்சுக்கிறோம், எப்படி இதை சாதிப்பேன், எப்படி முடிப்பேன், எப்படி இந்த வீட்டை கட்டுவேன், எப்படி இதை நல்ல காரியத்தை பண்ணுவேன், எப்படி இதை நான் கடப்பேன், எப்படி இதை நான் மேற்கொள்ளுவேன், எப்படி நான் இதை ஜெயிப்பேன். சிம்பிள். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த காரியத்தை அப்படி என் மேலே சாட்டி விடு, சாட்டி விடு, சாட்டி விடு, அந்த காரியத்தை என் மேலே சாட்டி விடு. அதுக்கு மேல் வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறாரு. நீ சாட்டி வீடு போகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் காரியங்களை சப்மிட் பண்ண போகிற அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பயங்கரமும் பராக்கிரமசாலியான கர்த்தர். அப்படியே வசனத்தை இருதயமாக பலகையில் எழுதி கொள்ளுங்க. நான் என் காரியங்களை சாட்டி விடுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? என்னுடைய யுத்தங்களை நான் ஒப்படைக்க போகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பயங்கரமும் பராக்கிரமசாலியுமானவர். அவரை மேற்கொள்ள எந்த ஒரு பிரச்சனையால முடியாது, எந்த ஒரு சோதனையால முடியாது. அந்த சோதனையும் பிரச்சனையும் கொண்டு வருகிற எந்த ஒரு பிசாசாலையும் அவரை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் பயங்கரமும் பராக்கிரமசாலியான கர்த்தர். மேற்கொள்ளவே முடியாது. அதனால தான் தோல்வி என்பதே கிடையாது. எப்படி தோல்வி உண்டாகும் வாழ்க்கையில? எப்படி தோல்வி வரும்? கடன் பிரச்சனையில் எப்படி நீ மடிந்து போவ? தேவையில்லை எப்படி நீ முழுகி போவ? எப்படி நீ ஒன்றுமே இல்லாம வாழ்ந்து விடுவ? எப்படி என்றால் நீயே போராடி கொண்டிருந்தால் அப்படி ஆகும். மனப்பான்மை மாத்து, விசுவாசத்தை மாத்து, ஜெபத்தை மாத்து. கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக இந்த காரியங்களை நான் உம்மிடத்திலே சாட்டி விடுகிறேன், நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் நடத்தும் போது கம்முன்னு இருக்கணும். அதான் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கன்னா எந்த வேலையும் செய்யாம அப்படி சும்மா இருக்கிறது கிடையாது. காரியத்தை நீ பூந்து கெடுத்துறாத. ஏன்னா அவங்க எல்லாம் செஞ்சாங்க, நாங்கள் அங்கே இருந்தால் நலமாக இருந்திருப்போம், எங்களை சாகடிக்கவா கூட்டு வந்தீர், அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அதை தான் சொல்கிறார் அவர். அப்படிலாம் பேசி அப்படிலாம் நினச்சி காரியத்துக்கு எடுத்துறாத. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு. காரியங்களை பாரு, அதுக்கான ஒழுங்குபடுத்துகிற காரியங்களை பாரு. ஆனால் யுத்தம்னு வரும்போது நீ என்ன பண்ணுற? கர்த்தர் நடத்துவார், ஜெயத்தை கொடுப்பார். அவர் பயங்கரம் பராக்கிரமசாலியான கர்த்தர். எல்லாருமே அதுதான் பண்ணாங்க, எல்லாருமே அதுதான் பண்ணாங்க. நெகேமியா 4வது அதிகாரம், நெகேமியா 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் அலங்கம் கட்டுகிறார்கள். அலங்கம் கட்டும்போது பொல்லாத மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடு கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்கா யுத்தம் பண்ணுவார் என்றான். பார்த்தீர்களா? வேதத்தை நாம் ஆராயும் போது தேவ மனிதர்கள் எல்லாரும் ஜெயம் பெற்றது இப்படிப்பட்ட ஜபங்களின் மூலியமா தான். காரியங்களை இப்படிதான் அவங்க டீல் பண்றாங்க. எப்படி டீல் பண்றாங்க? மாபெரும் சோதனை வரும்போது ரொம்ப சூப்பரா, ரொம்ப சிம்பிளா. எல்லாரும் சொல்லுங்க சிம்பிள். இதை விட வேற சிம்பிள்னா வேணும் சொல்லுங்க. எவ்வளவு நினைச்சிருந்தீங்க, ஐயோ என்ன பண்ண போறாங்க, ஐயோ என்ன பண்ண போறான், இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுவார். ரொம்ப சிம்பிள். இப்படிதான் அலறினாங்க. யாரு? இப்படிதான் பயந்தாங்க, கலங்கினாங்க, ஓடி ஒளிஞ்சாங்க. இஸ்ரவேலின் கூட்டம் சவுல் பட்டத்தில் இருக்கும்போது கோலியாத் வந்து சவால் விடுறான். எல்லாம் கூட்டத்தில் அப்படியே போய் ராஜாவே போய் ஓடி ஒளிகிறாரு. முன்ன நின்று ஆலோசனை கொடுக்க வேண்டிய, போரிட வேண்டிய ராஜா என்ன பண்றாரு? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. தாவீது வந்தான், சின்ன பையன் தாவீது வந்தார், வந்து நின்னாரு. என்ன பண்ணாரு? வீர வசனங்களை ஃபர்ஸ்ட் பேசினார். எடுத்த உடனே தூக்கின்னு ஓடி இல்லை, எங்கராம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனை களம் இறங்கி விட்டார். தேவனை களம் இறக்கி விட்டார். இது இன்னைக்கு அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒரு ரெஸ்லிங் மேட்ச் பார்க்கணும் எப்படி விறுவிறுப்பாக பார்க்குறோம், ஒரு ஃபைட் சீன் பார்க்கணும் எப்படி விறுவிறுப்பாக பார்க்குறோம்.
யோசிச்சு பாருங்க, ஒரு பாக்ஸிங்கோ, ஒரு ரெஸ்லிங்கோ, ஒரு WWFலாம் பார்த்தா எப்படி பார்க்குறோம்? சாப்பாடு கூட அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே இருப்போம் கொண்டாடுறோம். எப்படி பார்க்குறோம்? அப்படிப்பட்ட போராட்டம் தான் உன் போராட்டம். யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா அப்படி இப்படின்னு. இந்த போராட்டத்தில் நீ தான் ஜெயிப்ப, வேறு வழியே கிடையாது. அதுபோல் எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. தாவீது வந்தார், வந்து எடுத்த உடனே கிளம்பிருக்காம டக்குன்னு என்ன பண்ணார், எல்லாத்தையும் வீரவசனத்தை பேசினே வந்துட்டார். லாஸ்ட் நேரத்தில் ஃபைட் பண்ண போகிற அந்த லாஸ்ட் நேரத்தில் என்ன பண்ணார்? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45 47 வரைக்கும் வேகமாக வாசிக்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். 45வது வசனத்திலே கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 47 யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. 26வது வசனத்தில் பேச தொடங்கினார் தாவீது. 26வது வசனத்தில் பேச தொடங்கின தாவீது 48வது வசனத்தில் தான் ஃபைட் பண்ண போறாரு. ஃபைட் பண்ண போறதுக்கு முன்னாடி கடைசியா அவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் பேசினே வந்து கடைசியா சொல்றாரு, பயங்கரமா வீரவசனம். இதை படிக்கும் போது நம்மளுக்கே ஒரு உற்சாகம் வரும். பயங்கரமான வார்த்தையெல்லாம் பேசுறாரு. ஒரு முறை சிங்கம் வந்து, ஒரு முறை கரடி வந்து, அது கீழ்ச்சி, இதெல்லாம் ஏமாத்திரம் அப்படி ஆகும்னு சொல்லினே வந்தாரு. கடைசியா வந்து டக்குன்னு சொல்லிட்டாரு, யுத்தம் யுத்தம் கர்த்தருடையது, ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரு என்ன 1000 1 கோடி கணக்கு சூழ்ச்சி பண்ணா கூட இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தாவீதுல 1 கோடி, ஒரு பெலிஸ்தீன் அல்ல, ஒரு கோலியாத் அல்ல, 100 கோடி கோலியாத்தா இருந்தா கூட யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சொன்னது போலவே போனா, அடிச்சான், விழுந்தான், கட் பண்ணான், தலை தூக்கின்னு வந்துட்டான். யுத்தத்தில் மாபெரும் வெற்றி. எப்படி ஆனது? எப்படி ஆனது? கர்த்தர் யுத்தம் நடத்தினார். ஃபர்ஸ்ட் வாசிச்சோமே யாத்திராகமம் 14 அதுலயும் மாபெரும் ஒரு சம்பவம். சரித்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கிடையவே கிடையாது. அப்பதான் அந்த பாட்டை எழுதுறாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பான பாட்டு அப்பதான் எழுதுறாங்க. அப்படி ஒரு மாபெரும் ஒரு சம்பவம். எப்படி நடந்தது? யுத்தம் கர்த்தருடையது. மோசே சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். அதே போல செய்து முடித்தார். பாருங்க, நம்ம ஒரு 4 சம்பவங்களை பார்த்தோம். 4 அல்லது 5 சம்பவங்களை நாம் பார்த்தோம். எவ்வளவோ சம்பவங்கள் இது. எல்லாத்திலும் எந்த யுத்தமெல்லாம் கர்த்தர் நிகழ்த்தினாரோ, எந்த போராட்டத்திலெல்லாம் மனிதர்கள் கர்த்தரை உள்ளே இழுத்து விட்டார்களோ எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றார்கள். அற்புத விதமாய் ஜெயம் பெற்றார்கள், பயங்கர விதமாய் ஜெயம் பெற்றார்கள், பலமுள்ளவர்கள ஜெயம் பெற்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சாட்டி விட்ட அந்த கர்த்தர் பயங்கரமும் பராக்கிரமசாலியுமாய் இருந்தார். அதே கர்த்தர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். அப்ப இனி வரும் நாட்களிலும் அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி நாம் செய்வோமானால் மாபெரும் வெற்றி நமக்கு உண்டாகும். எளிதாய், எல்லாரும் சொல்லுவோம் எளிதாய். ஆங்கிலத்தில் சொன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்பிள். உன் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள். எவ்வளவு தேவை உனக்கு? 20 லட்சம் ரூபாய் தேவை. அது எனக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு தேவை? எவ்வளவா என்ன? சிம்பிள் சிம்பிள். இதை சொல்லினே இருங்க, சிம்பிள். ஏன்? எப்போ சிம்பிள்? நான் என் காரியங்களை தேவனிடத்தில் சாட்டி விட்ட பிறகு என்னுடைய கிரேட் எல்லாம் சிம்பிள், அவ்வளவுதான். பெருசா தெரியதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப இந்த 2021 நீங்கள் எதையெல்லாம் சாதிக்க போகிறீர்கள், நீங்கள் எதையெல்லாம் ஃபேஸ் பண்ண போறீங்க, எதெல்லாம் போராட போறீங்க,
எல்லாத்தையும் தூக்கி கர்த்தர் கையில் ஒப்படைச்சிட்டு அந்த காரியங்களை நடத்திக்கினே இருங்க. அவர் கிளம்பிடுங்கிறார். அவர் ஒன்றும் மறந்துடாதீங்க, அவர் பயங்கரமும் பராக்கிரமசாலியமானவர். அவர் ஸ்டைலில் தான் அவர் சந்திப்பார், அவர் ஸ்டைலில் தான் அவர் டீல் பண்ணுவார். அப்புறமா நம்ம ஆனந்த களிப்போட பாட்டு பாடி அவர் தேவனை துதிப்போம். அவ்வளோதான், அதான் நம்ம வேலை. நம்ம கண்களை முடிச்சு வைப்போம். வல்ல பிதாவே இயேசு நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறேன். நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் காரியங்களை நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தேவனே. உம்மிடத்தில் நாங்கள் சாட்டி விடுகிறோம். இது யுத்தங்கள் எல்லாம் உம்முடையது கர்த்தாவே. நீங்கள் நடத்துங்க, தொடர்ந்து எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க. ரட்சகர் இயேசுவின் ஜெபிக்கு நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.